இன்றைய தினம் ஒரு சுவையான புதினா சாதம் மற்றும் பீட்ரூட் வறுவல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு நான் 1½ டம்ளர் அளவிற்கு அரிசியை உதிரியாக வடித்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சாதத்தின் மீது படரும்படி விட்டு ஆற வைத்துள்ளேன். ஒரு மிக்சி ஜாரினில் ஒரு கைப்பிடி அளவிற்கு புதினா, 2 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி சேர்த்து சிறிது தண்ணீரும் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்து வைத்திருக்கிறேன். பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு நல்லெண்ணெயை விட்டு 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு முந்திரி சேர்த்து வறுக்கவும். அடுத்ததாக கடுகு அரை ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து தாளிக்கவும். அரைத்து வைத்துள்ள புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி விழுதையும் சேர்த்து எண்ணெய் பிரிந்து வருகின்ற வரை கிளறி சிறிதளவு தண்ணீரும் ஊற்றவும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து தண்ணீர் வற்றி தொக்கு பதத்திற்கு வருகின்ற வரை நன்றாக கொதிக்கட்டும். பிறகு இறக்கி ஆற வைத்துள்ள சாதத்தில் அரை மூடி எலுமிச்சைச்சாறு மற்றும் புதினா தொக்கை சேர்த்து கிளறினால் ஒரு அருமையான புதினா சாதம் தயார். அடுத்ததாக பீட்ரூட் வறுவல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். அதற்கு நான் சிறிய பீட்ரூட் 2 எடுத்து தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளேன். தக்காளி 2 எடுத்து பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்து கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்து தாளித்து தக்காளி மற்றும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி மசிக்கின்ற அளவிற்கு நன்றாக வதக்கவும். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கி பீட்ரூட்டை சேர்க்கவும். 2 நிமிடம் அளவிற்கு எண்ணெயிலேயே நன்றாக வதக்கி சிறிதளவு தண்ணீரும் சேர்க்கவும். நன்றாக வெந்து தண்ணீர் வற்றியவுடன் இறக்கினால் ஒரு சுவையான பீட்ரூட் வறுவலும் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.